ஐயா அவங்க தான் காலேஜ் ப்ரொஃபஸரு. இவங்க தான் கீழடி அகல ஆராய்வு நிலத்தை வந்து கவர்மெண்ட் தானம் பண்ணவர். வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தேங்காய் பிடிங்கி அந்த தேங்காயெல்லாம் எடுத்து சும்மா இருக்க மாட்டார் அவர்கிட்ட. இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் இப்போ இடத்துக்கு தண்ணி பாய்ச்சறது, மரத்துக்கு தண்ணி பாய்ச்சறது, தேங்காய் வந்துச்சுன்னா அதை உரிச்சு அந்த தேங்காயை எடுத்து அதை கொண்டு போய் எண்ணெய் கொண்டு போய் செலுத்துவார் அவர்கிட்ட. இதை எப்படி உரிக்கிறான்றதை நானும் கற்றுக்கிட்டேன். கற்றுக்கிற முடியலை, அதாவது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த ஊசிக்கு நேரம் கரெக்டாக 2 கையை வச்சு கரெக்டாக குத்தி கரெக்டாக அப்படியே பேத்து எடுக்கணும் இருக்க. ஆகையினால லேசாக கை மிஸ் ஆனாலும் கையை பொத்துரும் இருக்கு, அப்படி இருக்கு. ஆகையினால அப்படியே நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நெஞ்சு நைட்டு தூங்கும் பொழுது பயங்கரமாக வலிக்கும். இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு தான் சரியாக வரும். புதுசாக நம்ம தேங்காயை உரிச்சோம்னா கை காலில் அடிபட்டுரும் இருக்க. ஆமாம், சரியான வேலை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு சாரு.